Warm greetings, goodies. Today we are going to see exercise 3.5 inflections and collocations. Collocations பார்க்க போறோம். Next one. Highest peak. Highest நம்ம முன்னாலே பார்த்தோம் இல்லையா, tallest mountain சொல்லுவோம். மவுண்டெயினில் அந்த ஹைட்டாக இருக்கிற அந்த பார்ட்டு தான் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க, சிகரம்னு. மவுண்டைன் சொல்லும்போது டாலஸ்ட் மவுண்டைன்னு சொல்லுவோம், ஆனால் பீக் சொல்லும்போது ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லுவோம், உயரமான சிகரம். ரெகுலர் ஹையஸ்ட் உங்களுக்கு தெரியும், HIGHIEST ஹையஸ்ட் பீக். நெக்ஸ்ட் ஒன் ரெகுலர், ரெகுலர், ரெகுலர் சர்வீஸ், ரெகுலர் சர்வீஸ். மேஜர், மேஜர், மேஜர் சேஞ்ச், ரொம்ப பெரிய சேஞ்சை கொண்டு வருது, CHANG சேஞ்ச். நெக்ஸ்ட் ஒன் சீரியஸ், சீரியஸ் ப்ராப்ளம், PROB ப்ராப் LAM, சீரியஸ் ப்ராப்ளம். ஸ்ட்ராங் காஃபி, ஸ்ட்ராங் காஃபி, ரொம்ப ஸ்ட்ராங்கான காஃபி. ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், ஹையஸ்ட் பீக், ரெகுலர் சர்வீஸ், மேஜர் சேஞ்ச், சீரியஸ் ப்ராப்ளம், ஸ்ட்ராங் காஃபி. நெக்ஸ்ட் 3.6 எக்ஸசைஸ். ஸ்ட்ராங், ஒன்ஸ் அகெயின் ஸ்ட்ராங், ஸ்ட்ராங் காஃபி பார்த்தோம். நெக்ஸ்ட் we are going to strong wind, பலத்த காற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறது. EXXPRESS press, express mail, express mail, இமெயில் அப்படின்னு நம்ம ஃபோனில் Gmail அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுதான். நம்ம மெயில்னால் முன்னாடியெல்லாம் தபால் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ எக்ஸ்பிரஸ் மெயில்னால் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிரஸ் மெயில் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்பீடாக அனுப்பக்கூடிய மெயில். இமெயில் நம்ம இதில் இருக்கிறது எலக்ட்ரானிக் மெயில், இது வந்து எக்ஸ்பிரஸ் மெயில்னால் சீக்கிரம் ஒரு மெயில் ரீச் ஆகிறது, தபால். நெக்ஸ்ட் ஒன் ஹெவி டிராஃபிக், ஹெவியான டிராஃபிக், ரொம்ப அதிக டிராஃபிக் இருக்குது, ஹெவி டிராஃபிக். ஃபைனல் ப்ராடக்ட், கடைசியாக நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட். காய்கறி, ஆனியன் எல்லாத்தையும் வெட்டி வச்சிடறோம், கடைசி அது எல்லாம் சமைச்சு கிடைக்கிற குழம்பு தான் என்னது, ஃபைனல் ப்ராடக்ட். டாக்டர் அட்வைஸ், டாக்டர் அட்வைஸ். ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், ஸ்ட்ராங் விண்ட், எக்ஸ்பிரஸ் மெயில், ஹெவி டிராஃபிக், ஃபைனல் ப்ராடக்ட், டாக்டர் அட்வைஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். எக்ஸசைஸ் 3.7 வைட் ரேஞ்ச், அதாவது பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. இப்போ வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுத்துது இல்லையா, அதில் 3 கிராமங்கள் அழிஞ்சிருச்சு. இப்போ வைடு ரேஞ்சில் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்திருக்கு அந்த இடத்துல. நெக்ஸ்ட் ஒன் கீ ரோல், கீ ரோல், கீ அப்படின்னா இம்பார்ட்டண்ட், இம்பார்ட்டண்ட்டான ரோல். இப்போ ஒரு ஃபிலிம் பார்க்குறீங்க, இப்போ மூவி பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஹீரோவோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெஷ் ஏர், ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னா நல்ல தூய்மையான ஃப்ரெஷ்ஷான காற்று. பிரிட்டி கேர்ள், அழகான பெண், பிரிட்டி கேர்ள். யங் ஏஜ், ரொம்ப சின்ன வயசு அப்படின்னு சொல்லுவாங்க, இளம் வயதுன்னு. நெக்ஸ்ட் பாருங்கள், வைட் ரேஞ்ச், கீ ரோல், ஃப்ரெஷ் ஏர், பிரிட்டி கேர்ள், யங் ஏஜ். நெக்ஸ்ட் 3.8 எக்ஸசைஸ். கோல்டன் ரூல், கோல்டன் ரூல், ரொம்ப சூப்பரான ரூலுக்கு கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல்னால் ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். ஹியூஜ், பெரிய அமௌண்ட், ரொம்ப பெரிய அமௌண்ட்டை ஹியூஜ் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சடன். சடன் சேஞ்ச், இமீடியட்டாக நடக்கிற சேஞ்சு சடன் சேஞ்ச். ஸ்பேர் பார்ட்ஸ். ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னா நிறைய வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உதிரி பாகங்கள்னு இருக்கும். குட்டி குட்டி நெட்டு போல்ட்டு அது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இல்லைங்களா, அது எல்லாம் தனியாக ஒரு கடையில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான ஒரு வண்டி செய்கிறதுக்கு என்னென்ன பார்ட்ஸ் தேவையோ அதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ். டாப் செக்யூரிட்டி, அதாவது இப்போ சிஎம் வர்றாங்க அப்படின்னா செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், பாதுகாப்பு. டாப் செக்யூரிட்டி அப்படின்னா ரொம்ப அதிக பாதுகாப்பு. அவ்வளோதான் கண்ணு, உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அகெயின் பாருங்கள், கோல்டன் ரூல், ஹியூஜ் அமௌண்ட், சடன் சேஞ்ச், ஸ்பேர் பார்ட்ஸ், டாப் செக்யூரிட்டி. தேங்க்யூ டியர்ஸ்.